மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் எலிசபெத் மார்ஷல், வாஷிங்டன், USA. தலைப்பு: எல்லாவற்றிற்கும் ஊடாக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் வரை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. எனது 27வது வயதினிலே எனக்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்ட சமயத்தில் முற்றிலும் ஒரு புதிய வழியில் கடவுள் எப்போதும் என்னுடன் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். எனது வேதனைகள், குணமாகும் காலங்கள், பூரண குணமாக்கல் ஆகியவற்றில் கடவுள் என்னுடன் கூட இருந்தார். அதை கடந்த 20 வருடங்களாக கொண்டாடுகிறேன். வைத்தியர்கள், நண்பர்கள், இந்த நிலைமையில் எனக்கு உதவி செய்தவர்கள் ஆகியோரு கூடாக கடவுள் கிரியை செய்தார். நான் அனுபவித்த பரிசுத்த காலங்களில் மட்டுமே கடவுள் என்னுடன் கூட இருந்தார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் நான் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன். கடவுள் யார் என்பதையும் அவருடைய தன்மை என்ன என்பதையும் நினைத்து எனது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள கற்றேன். கடவுள் தூரத்திலே இருக்கிறார் என்று நினைக்காமல் வேதம் சொல்வது போல எங்கும் இருக்கிறார் என்பதை காண்கிறேன். கடவுள் எப்போதும் எம்முடன் இருக்கிறார் என்ற உண்மையை எதுவும் மாற்றிவிட முடியாது. நாம் என்ன செய்தாலும் அல்லது எமது வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கடவுள் எம்மை நேசித்து எல்லாவற்றிற்கும் ஊடாக எம்மை வழிநடத்துவார். ஜெபம். அன்பான கடவுளே, மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நீங்கள் எம்முடன் கூட இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து எமது வாழ்வில் நீங்கள் கிரியை செய்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்க உதவுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இன்றும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பலப்படுத்தலும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.